கடலுக்கு போகாம ரொம்ப கஷ்டமால இருக்கு. என்ன செய்ய, உடம்பு சரியில்லாம கிடக்கனே, அதனாலதான் போக முடியல. இந்த பாட்டி தானே நினைக்க, நம்ம அத்தை இந்த பாட்டியை பத்தி தான் சொன்னாவே நினைக்க. சரி, இந்த பாட்டிகிட்டே சொல்லுவோம். ஏ பாட்டி, அந்த செல்லத்தாயக்கா இருக்காங்கல்ல, அவங்க மருமவ தான் நானு, அவங்க தான் என்னை அனுப்பி விட்டாங்க. அப்படியாட்டி, செல்லத்தாய அனுப்பி விட்டா? அவ கடையை திறக்க போயிட்டாளா? என்ன செய்தா? இல்ல பாட்டி, இன்னைக்கு எங்க அத்தை கடையை திறக்க போல. எங்க அத்தைக்கு இன்னைக்கு மேல வலி, அதனால இன்னைக்கு லீவ் சொல்ல சொன்னாங்க. அவ என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்கா? ஆள் அனுப்பி விட்டு லீவு சொல்றதுக்கு? வியாபாரம் கெட்டு போயிரும் டி. போய் கடையை திறக்க சொல்லு. சரி பாட்டி, நீங்க சொன்னதை வேணா நான் போய் சொல்லுதேன். ஆனா எங்க அத்தை இன்னைக்கு கடையை திறக்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முக்கியமான நாட்கள்ல தான் இவ இப்படி பண்ணுவா. ஓயாம லீவு போட்டுக்கிட்டே கிடக்கா. இவளை ஆளை மாத்திர வேண்டியதுதான். வேற ஆள் யாரையாட்டும் ஒருத்தரை போடணும் கடைக்கு, பொறுப்பை பார்த்துக்கிட்டுறதுக்கு. இப்படியெல்லாம் லீவு போட்டால் நம்மளுக்கு லாய்க்கப்படுமா? எப்போ பார்த்தாலும் லீவுன்னுக்கிட்டு இருக்கா. சரி போட்டி, போய் சொல்லு, இன்னைக்கு கடையை திறக்க நானே பேய்க்கிடுதேன். ஏ பாட்டி, நான் வேணா போய் கடையை திறக்கட்டா? வேண்டாமுட்டி, தெரியாத ஆளெல்லாம் கொண்டு கடையில் போட முடியாது. கடையில் நிறைய மீன் பொருள் சரக்கெல்லாம் கிடக்கு. பெரியவளாவது என்னத்தையாவது திருடிட்டு போயிடுவாளுக. வேண்டாம், நானே பேய்க்கிடுதேன். யார் இந்த பிள்ளை? நல்ல பேண்ட் சட்டை போட்டிருக்கு, கிறுக்கு மாதிரி பின்னாடி ஒரு சடையை போட்டு வச்சிருக்கு. நல்ல பட்டிக்காட்டுக்காரி மிட்டாய் கடையை பார்த்த மாதிரில உட்காந்துருக்கா. என்ன மீனுக்குட்டி, இந்த பிள்ளை என்ன ஓம் அவளா? மங்கம்மா, வா உட்காரு டீ. என்ன டீ, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலை. இந்த பிள்ளை என்ன ஓம் அவளா? இல்லை மங்கம்மா, இது என் பிள்ளைலாம் கிடையாது. எனக்கு பிள்ளை குட்டி ஒன்றும் கிடையாது பார்த்துக்கோ. நான் தனியாக தான் கிடக்கேன். இது இந்த செல்லத்தாய் இருக்காள்ல, அவ மருமவளாம். அவ வீட்டுக்கு வந்திருக்கா. என்னது, செல்லத்தாய் மருமவளா? என்ன பாட்டி, என்னைய பார்த்து வாயை பழக்கிங்க? அடியே, உங்க அத்தக்காரி உன்னைய பத்தி என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? ஏன் மருமவா தேவதை மாதிரி இருப்பா, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நீ எல்லாம் பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துருவ, சினிமா நடிகை மாதிரி இருப்பா. அப்படி இப்படின்னா நீ என்ன இப்படி இருக்க? அப்படியாட்டி சொன்னா செல்லத்தாயி? ஆமா மீனுக்குட்டி, அவ என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? ஏன் மருமவா அழகாவே இல்லையா, இந்த பிள்ளைதான் ரொம்ப அழகா, ஊர் உலகத்துல இவ்வளவு மாதிரி ஒரு பிள்ளையே கிடையாதுன்னு சொன்னாட்டி. சரி பாட்டியோ, எங்க அத்தைக்கு என் மேல ரொம்ப பாசம், அதனால அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன? சரி டீ, பார்த்து போ. என்ன, இந்த பின்னாடி கிடக்கிற நாய் கடிச்சு வச்சிரும். கவலைப்படாதீங்க பாட்டி, அந்த நாய் கடிச்சதுன்னா நான் அதை திருப்பி கடிச்சிருவேன். என்னது, நாய் கடிச்சா திருப்பி கடிச்சிருவியா? ஆமா பாட்டி, நாய் என்னை கடிக்க வந்ததுனால சும்மா இருக்க முடியும், நான் அதை திருப்பி கடிச்சிருவேன். எங்க ஊர்ல 3 நாய் கடிச்சிருக்கேன் தெரியுமா? சரிம்மா, நீ வீட்டுக்கு கிளம்பு. போய் உங்க அத்தைக்காரிட்ட சொல்லிருன்னு, நானே போய் கடையை திறந்துக்கிடுதேன். என்ன டீ மீனுக்குட்டி, அந்த பிள்ளை எதுக்கு வந்துட்டு போறா? அவங்க அத்தைக்காரி இருக்காள்லட்டி, செல்லத்தாயி, அவளுக்கு மேலுக்கு முடியலையா, அவ கடையை திறக்க போக மாட்டாளாம். இவள் லீவு சொல்ல வந்திருக்கா. லீவு வேணும்னு சொல்லி விடுறதுக்கு என்ன பள்ளிக்கூடத்திலே படிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன இப்படி இருக்காளுவ? ஏப்பா, ஒரு வழி அந்த பாட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் தினம் வரும்போதெல்லாம் வீடு மூடி கிடக்கும். எங்கேயாவது கடலுக்கு மீன் பிடிக்க போயிரும் நினைக்க. இன்னைக்கு தான் வீட்டுல கிடக்கு. இன்னைக்கு எப்படியாட்டு கேட்டுறணும். டூருக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வா, உனக்கு வேலை தரேன்னு சொன்னிச்சு இந்த பாட்டி. இந்த பாட்டி இன்னைக்கு தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு உடனே கேட்டுறணும். எட்டி சிலுக்கு வாட்டி. ஏ பாட்டி, நான் ஒண்ணு சிலுக்கு இல்ல, நான் தான் ஆபீசர் சில்பா. நான் கவர்மெண்ட் வேலை பார்க்க. அதெல்லாம் கிடக்கட்டுமிட்டி, நான் தான் உன்னைய சொன்னோம்ல, டூருக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வா, நான் உன்னை கடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு. நீ ஏன் வரவே இல்லை? ஏ பாட்டி, உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் உங்க வீட்டுக்கு 4-5 தடவை தேடி வந்தேன். ஆனா வீட்டு கதவு மூடி கிடந்துச்சு, நீங்க வீட்டுல இல்ல. என்ன செய்யட்டி, நான் தனியா தானே கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வந்து வித்துட்டு கிடக்கேன். இந்த ஆரஞ்சு மண்டையனுக்கு அம்மாவை கடையில வேலைக்கு போட்டிருக்கேன் பார்த்துக்கோ. அவ ஒழுங்காவே கடைக்கு வரமாட்டேக்கா. லீவுன்னு போட்டுட்டே கிடக்காளா. அதனால கடலுக்கும் போயிட்டு வந்து கடைக்கும் போயிட்டு எனக்கு வேலை சரியா இருக்கு டீ. அதான் வீட்டிலே இருக்க முடியல. அப்படியா பாட்டி, அப்ப எனக்கு வேலை தாரீங்களா? நானும் ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் பார்த்துக்கோங்க. எனக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்கற துட்டு காணவே மாட்டேக்கி. என் புருஷன் அந்த இத்து போனவன் அவளத்தையும் தின்னே அழிச்சிருதான். சரிட்டி, நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்கோ. அதனால இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் கடலுக்கு போவேன். இப்போ கடையை திறக்கணும், அந்த வேலையே சரியா கிடக்கா. அதனால நான் போகும்போது உன்னை கூப்பிடட்டா? நீ வாரியா? சரி பாட்டி, நானும் வாரேன். எனக்கு ஏதாட்டும் ஒரு சம்பளத்தை பார்த்து போட்டு கொடுங்க. எட்டி சிலுப்பா, மீன் பிடிச்சி விற்கிறதுல நல்ல துட்டு பார்த்துக்கோ.
நான் அடுத்தவங்களெல்லாம் நம்புறது கிடையாது. நானே தனியாக போய் மீனை பிடிச்சிட்டு வந்து தனியாக விற்கமுல்ல, அதனால எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உனக்கு நான் சொன்ன மாதிரியே 2 லட்சம் ரூபா தந்துருதமுட்டி மாசம் மாசம். என்ன பாட்டி உண்மையதான் சொல்லுவீங்களா? நான் எதுவும் நீங்க சும்மா சொல்லுவீங்க போல நினைச்சேன். எதுவும் 10,000 தருவீங்க, எதுவும் செலவுக்கு ஆகும் நினைச்சுதான் நான் ஓடி வந்தேன். நீங்க என்ன 2 லட்சம் சொல்லுவீங்க? உண்மையாவா? உங்களால எப்படி எனக்கு 2 லட்சம் கொடுக்க முடியும்? ஏட்டி என்னைய பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறேன், ஒரு சின்ன கடையை வச்சிருக்கேன். இந்த ஓட்ட வீட்டில் கிடக்கன்னொன்னே என்னைய பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சிட்டியோ? ஆமா பாட்டி, இந்த பழைய வீடும் இந்த வீட்டு மேல ஒரு 4 டயர் வேற போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் பாத்தீனா உங்ககிட்ட துட்டு இருக்குன்னு எவன் நம்புவா? எல்லாம் அவளை நீ பிச்சைக்காரின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அது ஒன்றும் இல்லாட்டி, நான் தனியாக தானே கிடக்கேன், எனக்கு எதுக்கு அவளை துட்டு? அதனால நான் எல்லா துட்டையும் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருவேன். பார்த்துக்கோ, ஏதாட்டு பிள்ளைகளாட்டு நல்லா இருக்கும்ல, அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகுமேன்னு கொடுத்துருவேன். நம்மளுக்கு இந்த சின்ன ஓட்டு வீடு போதாதா ஒத்த ஆளுக்கு? மீன் மார்க்கெட்டில் ஒரு 10 கடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்க முட்டி. ஏ பாட்டி, அப்படியா? எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சே. நீங்க இவ்வளவு நல்ல ஆளா? போகும்போது என்ன சேர்த்து துட்டையும் கொண்டுட்டா போகிறோம். இருக்கும்போதே 4 ஆளுக்களுக்கு கொடுத்து அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம்ல. அப்போ நான் சாவும் போது நிம்மதியான சாவும் வருமுட்டி. சரி பாட்டி, அப்ப நான் நீங்க கடலுக்கு போகும்போது சொல்லுங்க, நானும் கூட வாரேன். சரி டி, தாராளமா வா. சரியா? நான் போகும்போது உனக்கு சொல்லி விடுதே. சரி பாட்டி, நீங்க போகும்போது கூப்பிடுங்க. இப்போ எனக்கு கடைக்கு போகணும், நேரம் ஆயிட்டு. நான் போயிட்டு வரட்டா? சரி டி, கிளம்பு கிளம்பு. என்ன சில்பா, நேற்று உன் புருஷனை அடிச்சு தூக்கி வெளியே வீசிட்டியாமில்ல? ஏ அப்பா, அதுக்குள்ள இந்த விஷயம் ஊரு பூரா தெரிஞ்சிட்டு போல. ஏ கிழவி, அவன் சரியான சோத்து மூட்டை. நான் நேத்து கஷ்டப்பட்டு மீனை வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு போட்டுட்டு மத்தியானம் வந்து திங்கலான்ட்டு போனேன். வந்து பார்த்தா சோத்தையும் காணும், சோத்து பானை குழம்பு சட்டி உன்னையுமே காணும். கேட்டேன், அவ்வளோத்தையும் தின்னுட்டேங்க. சோத்து பானையும் சேர்த்து தின்னுட்டான் போல, வீணா போனவன். அதனாலதான் அவனை தூக்கி வெளியே வீசிட்டேன். எனக்கு சரியான கோவம் வந்துட்டு இன்னும் அவனை வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாது. ஏட்டி, அவன் தம்பிட்டு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு அலையுதான். என் பொண்டாட்டி என்னைய தூக்கி வெளியே வீசிட்டா, சோறையே போட மாட்டேக்கா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறா, சோறு தர மாட்டேக்கா, யாராட்டு சோறு தாங்கன்னு வீடு வீடா அலையுதான் முட்டி. போய் என்னன்னு பாரு. ஏ கடவுளே, அவன் என்னத்துக்கு என்ன இப்படி பாடா படுத்துதான்னு தெரியலையே. ஒரு பஞ்சாயத்தை வச்சு அவனை தலைவர்கிட்ட சொல்லி கொடுத்து இந்த ஊரை விட்டே விரட்டிட வேண்டியதுதான். அவனை டைவர்ஸ் பண்ணிடணும். இன்னும் அவன் எனக்கு தேவையே இல்லை. சரிட்டி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. எதுனாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாத. அவனை விரட்டி விடுறதுக்கு முன்னாடி அவனை திருத்த முடியுமான்னு பாரு. திருத்தி வேலைக்கு போக சொல்லு. ஏ கிழவி, அவனெல்லாம் திருத்த முடியாது கிழவி. சோறு சோறுன்னு வெறி பிடிச்சி போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். பைத்தியம் பிடிச்ச பிசாசு மாதிரி சோறு சோறு சோறுன்னு என் நேரமும் சோத்து முட்டையா இருக்கான். அவனெல்லாம் திருத்தவே முடியாது. சரிம்மா, உன் இஷ்டம், உன் வாழ்க்கை. நீ என்ன செய்யணுமோ செய். நாங்கள் கூட இருந்து பார்க்கலல்ல. உன் கஷ்டமும் வலியும் உனக்கு மட்டும்தானே தெரியும். அதனால உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய். சரி, நேரம் ஆயிட்டு, நீ கிளம்பு. சரி கிழவி, நான் போயிட்டு வரேன். அடி தொடப்பு குச்சி, இங்க நின்று எட்டி பார்த்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏட்டி சில்பா, உன் புருஷங்கிட்ட இருந்து தான் தப்பிச்சு ஓடி வரேன். பார்த்துட்டா என்னைய ரோட்டில் சோர்த்தான்னு பின்னாலே விரட்டிக்கிட்டே வாரான். எப்பா, பைத்தியம் பிடிச்சிட்டு போல. அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளே போதும் ஆயிட்டு. அதான் வேகமாக ஓடி வந்தேனா, இங்கே வந்து பார்த்தா நீங்கள்லாம் கடலுக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? அதான் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியாட்டி, அந்த வீணா போன வேலை அந்த பையன் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி இரு, அவனை தூக்கி போட்டு 4 மிதிச்சிட்டு பிறகு வேலைக்கு போறேன். ஏட்டி, இங்கே தான் பக்கத்து தெருவில் நிற்கான். எல்லார்ட்டையும் போய் சோறுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னைய பார்த்தோன்னே பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்தான். நான் தான் தப்பிச்சு ஓடி வந்தேன். போ, அங்கே தான் நிற்பான். சரிட்டி, அந்த பைத்தியத்துக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டதே. மன்னிச்சிரு என்னைய. சரியா? நான் வேலைக்கு போகும்போது அவனை 4 மிதிச்சிட்டு போறேன். நீ போ. சரிட்டி, நீ ஒன்றும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, நீ போ. இந்தா வந்துட்டாருல மங்கம்மா பைத்தியம். மங்கம்மா, நல்லா இருக்கியா? உன்னைய பார்க்கவே முடியலையே. முருகேசா, நீ இன்னும் உயிரோடையா இருக்க? என்ன மங்கம்மா இப்படி கேட்க? இல்ல முருகேசா, டூருக்கு போன அன்னைக்கு கடைசி நாள் மார்க்கெட்ல மழை பெஞ்சதுன்னு பச்சி திங்க போனோம்ல. நீ வேற தட்டா பச்சி தின்னியா? உனக்கு வேற உடம்பு ஏற்கனவே கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு தெரியும். அதான் அத்தனை தட்டு பச்சியை தின்னோன்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்ட போலன்னு நினைச்சேன். ஊருக்குள்ள எல்லா வீட்லயும் தான் அப்பா இருக்காங்க. எனக்கு ஒரு அப்பா வந்து வாச்சிருக்காரு. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க கூட சேர்ந்து அப்பா அம்மான்னு எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு நல்ல சந்தோஷமா வச்சிருக்காங்க. இந்த வீட்ல இருக்கிற அப்பா எந்நேரமும் குடிச்சிட்டு வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு
வீட்ல இருக்கியா இல்லையா? ஏல உங்க அம்மா வீட்ல இருக்காளா? பாட்டி அது வந்து எங்க அம்மா என்னல திரு திருன்னு முழிக்க? உங்க அம்மா இருக்காளா இல்லையா? பாட்டி எங்க அம்மா ஏ பாவி பயல, அம்மா இல்லன்னு ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியதானே? எதுக்கு அம்மா அம்மான்னு இத்தனை தடவை ஏல விட்டுட்டு கிடக்கா? ஏல திரு திருன்னு முழிக்காம உங்க அம்மாவை சீக்கிரம் கூப்பிடு. நான் துட்டை வாங்கிட்டு கிளம்பட்டும். இன்னும் 4 வீட்டுக்கு போகணும். சீக்கிரம்ல, எனக்கு நேராவது வர சொல்லு. எங்க அம்மா அடக்கு இருக்கு பையல, எதுக்கு அம்மா அம்மான்னு இப்படி ஏலம் விடுதான்னு தெரியலையே. அடியே ராதா, வீட்ல இருக்கியா இல்லையா? பாட்டி எங்க அம்மா இருக்காங்க, ஆனா இல்ல. ஐயோ பாவம், இந்த ராதா அந்த பிள்ளைக்கு சரியாவே சோறு போட மாட்டா போல. கிறுக்கு பிடிச்சு போய் அலையுது. அம்மா அம்மான்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு கிடக்கு. என்னல இருக்காங்க இல்லங்க? இருக்காளா இல்லையா? அது இருக்காங்க நினைக்க, ஆனா இல்லன்னு நினைக்க. யப்பா, இந்த பையன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கிறுக்கு பிடிச்சி ஆஸ்பத்திரியில தான் கொண்டு சேர்க்கணும் போல. அடியே ராதா, வெளியே வாடி. ஏ கடவுளே, இந்த பையன் காட்டி கொடுத்துருவான் போல. படுவாவி பையன், அம்மா சொல்லி கொடுத்தது சொல்லாம என்னென்னமோ உளறிட்டு கிடக்கு பயப்புள்ள. இருக்கட்டும், இந்த கிளவி போட்டும். இந்த பையனை தூக்கி போட்டு மிதிக்க. சரில, நீ உளறிக்கிட்டே கடை, நான் போயிட்டு வரேன்னு. உங்க அம்மா வந்தா சேலக்கார பாட்டி ரூபா வாங்க வந்துச்சுன்னு சொல்லு, சரியா? சரி பாட்டி, உங்க அம்மா அடுப்பங்கரைக்குள்ள இருந்து வெளியே வந்தாலும் சொல்லிருக்கேன்ல. என்னது அடுப்பங்கரைக்குள்ள இருந்து வந்தோன்னு சொல்ல போறியா? அப்ப உள்ளதான் கிடக்கலா? பாட்டி அது வந்து அடியே ராதா, வெளியே வாரியா இல்லைன்னா உள்ள வரட்டா? என்னடி துட்டு வாங்க வந்தா வீட்டுல இருந்துகிட்டே பிள்ளைட்டு சொல்லி இல்லைன்னு சொல்லுதியோ? ஐயோ சேலக்கார பாட்டி, உங்க சத்தம் கேட்டுதானே இப்ப நான் வெளியே வந்தேன். ஏன் மாவன் ஏதாட்டு தெரியாம சொல்லிருப்பா. நான் வெளியே போயிட்டேன்னு நினைச்சிருப்பா. நல்லா சொன்னான் போ. வந்து போயின்னு ஒரே இழுத்துட்டு கிடக்கான். என்னத்தை வளர்த்து வச்சிருக்க? சரி சரி, அந்த கதையெல்லாம் விடு. போய் துட்டு எடுத்துட்டு வா, நான் கிளம்பணும். ஏன் பாட்டி, துட்டு இப்ப இல்லையே. என்னது துட்டு இல்லையா? டூருக்கு போயிட்டு வந்தோன்னு தாரேன்னு நீ தானே சொன்ன. எனக்கு வேணுமே. 3000 ரூபா தரணும் மாட்டி. நீ தாரேன் பாட்டி. தராம என்ன ஓடிய போயிட போறேன். ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்க, ஒரு 200 ரூபாயை தாரேன். என்னது 3000 ரூபா பாக்கி இருக்கு? 2 மாசம் கழிச்சு வந்தோன்னு 200 ரூபா தாரியா? ஆமா பாட்டி, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தாரேன். தராமைய போயிட போறேன். எங்க வீட்டுக்கார பாருங்க, அந்த மல்லாக்க கிடக்காரு. அவரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய? இருக்கிற துட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் தந்துருவேன். ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்க, தாரேன். அந்த கதையெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இப்பமே துட்டு எடுத்து எண்ணி வை. நான் துட்டு வாங்காம இங்க இருந்து போக மாட்டேன். என்ன பாட்டி, வீட்டுக்குள்ள வந்து அராஜகம் பண்றீங்களா? ரவுடித்தனம் பண்றீங்களா? துட்டுலாம் தர முடியாது, போங்க. நானே இங்க துட்டு இல்லாம தவிச்சிட்டு கிடக்கேன். வந்து துட்டு குடுன்னு பாடா படுத்துறீங்க. எந்த துட்டு இல்ல. 2 மாசம் கழிச்சு வேணா வாங்க, தாரேன். சரியா? நான் என்ன ஊரை விட்டா ஓடிட்டேன். இந்த இங்கதான் அலையுதே. தண்ணி பிடிக்க போறேன். மரத்தடியில போய் கதை பேச போறேன். ரோட்ல எல்லாம் சுத்திக்கிட்டே அலையுதே. பிறகு என்ன? உங்க கண்ணு முன்னால தானே இருக்கேன். நான் என்ன ஊரை விட்டா ஓடி போயிட்டேன். இந்த வீட்டுல தானே கிடக்கேன். தராமையா போயிட போறேன். துட்டுலாம் தருவேன். சரியா? நீங்க ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காதீங்க. இடத்த காலி பண்ணுங்க. ஏமாட்டி பேச மாட்டேன். சேலையை வாங்கிட்டு துட்டு கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்கியோ? உன்னை பஞ்சாயத்துல வச்சு என்ன செய்யணும்னு செஞ்சுக்கிடுதே. இனிமே சேலைகளை என் வீட்டு பக்கம் வந்துடாத. ஐயோ, இந்த கிளவிட்ட கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டேனே. இந்த கிளவி பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டேன்னு அசிங்கமால போயிரும். அவளுகளா உட்கார்ந்துருப்பாளுகளே, நம்மளை பார்த்து சிரிக்கல செய்வாளுக. சரி, இந்த கிளவிட்ட கொஞ்சம் அமைதியா பேசி அனுப்புவோம். ஏ பாட்டி, கோச்சுக்கிடாதீங்க பாட்டி. நான் தெரியாம பேசிட்டேன். ஒரு 2 மாசம் கழிச்சு வாங்க பாட்டி. நான் பாதி துட்டு எப்படியாட்டு தந்துருதே. உனக்கு 2 மாசம்லாம் டைம் கொடுக்க முடியாது. 1 மாசம் வேணா டைம் தாரேன். அந்த 1 மாசம் கழிச்சு வந்தோடனே பாதி துட்டுலாம் கிடையாது. மொத்த துட்டு 3000 எண்ணி கீழே வைக்கணும். சரியா? இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு இழுத்துருவேன். சரி பாட்டி, எங்கேயாட்டு கடனை வாங்கியாட்டு தாரேன். சரியா? மொத்த கடனையும் அடைச்சிருதே. போயிட்டு வாங்க. அடுத்த மாசம் இதே நாள் வருவேன். உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. சரியா? இதே நாள் வருவேன். மொத்த துட்டை எண்ணி வச்சிடணும். போயிட்டு வாரேன். சேலை வாங்குறவளுக்கு பூரா ஒழுங்கா துட்டு கொடுத்துருதாளுங்க. இவன் மட்டும்தான் அப்பப்ப வருவா. புது மாடலா இருக்கிற சேலையை பூரா பெருக்கிட்டு போவா. துட்டே கொடுக்க மாட்டா. ஏல சிவா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு? உன்னைய அம்மா இல்லன்னு சொல்ல சொன்னேன். எதுக்கு வந்து போய் இழுத்துட்டு கிடக்க? ஏம்மா, எங்க டீச்சர் என்னடானா போய் சொல்லாதேன்னு சொல்றாங்க. நீ என்னடானா போய் சொல்லுதே. இப்படி எல்லாம் தப்பா சொல்லி கொடுக்காதம்மா. அதுவும் சரிதானே, என் மேலதான் தப்பு. எல்லாத்துக்கும் இந்த குடிகார பையன் தான் காரணம். இவனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சா எல்லாம் சரியா வந்துரும். இவனை என்ன செய்யலாம்? என்ன அம்மா கோவமா போறாங்க? என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. இவன் நல்லா குடிச்சிட்டு வந்து மல்லாக்க கடந்து தூங்குவான். நம்ம ஒவ்வொருத்திட்டையும் கடன் வாங்கிட்டு கடைசியில பேச்சு வாங்கிட்டு கிடக்கணும். இன்னைக்கு செத்த நீ. அடியே ராதா, எதுக்குடி கட்டின புருஷனை பேட்டை கொண்டு அடிக்க? வேலைக்கு போய் கெட்டின பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சோறு போட துப்பில்ல. பட்ட பகல்ல குடிச்சிட்டு இப்படி வீட்டுக்குள்ள மல்லாக்க படுத்து கிடக்க. உனக்கெல்லாம் ஒரு கருப்பு கண்ணாடி தேவையா? போல
ராதா அடிக்காத அடிக்காத, வேலைக்கு போயிருத, அடிக்காத. எந்திரி எந்திரி, முதல்ல எந்திரி, வேலைக்கு போ. போறேன் போறேன், இந்த இப்பவுமே போறேன், வேலைக்கு போயிருத, அடிக்காத அடிக்காத. ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது துட்டோட வா. துட்டு இல்லாம வந்த அப்படியே ஒளிஞ்சு போயிரு.